அகவணக்கம். தாயக விடுதலைக்காக களமாடி உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் அகவணக்கம். நிறைவு செய்வோம். வீர வணக்கம். எம் மொழி காக்க, இனம் காக்க, எம் மண் காக்க, மானம் காக்க, இன்னுயிர் ஈந்த மா வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம். 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 உறுதிமொழி. மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி. வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி. விழிமூடி துள்கின்ற வீர வேங்கைகள் மீது உறுதி. இனிமேலும் ஓயோம், இழிவாக வாழும். உறுதி உறுதி. வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் தலை நிறுவோம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். ஆர்ப்பாட்டம், 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 நாம் தமிழர் கட்சியின் மின் கட்டண உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், நாம் தமிழரின் ஆர்ப்பாட்டம், நாம் தமிழரின் ஆர்ப்பாட்டம். விடியா அரசே, விடியா அரசே, விடியா அரசே, விடியா அரசே. அரசியல் படுகொலைகளை தடுத்திடு, தடுத்திடு, தடுத்திடு. ஏற்றாதே, ஏற்றாதே, ஏற்றாதே. மின் கட்டணத்தை ஏற்றாதே, கொள்ளை அடிக்காதே, கொள்ளை அடிக்காதே, மக்கள் வரி பணத்தை கொள்ளை அடிக்காதே, கொள்ளை அடிக்காதே. திமுக அரசே கொள்ளை அடிக்காதே, விடியா அரசே கொள்ளை அடிக்காதே. இழுத்து மூடு, இழுத்து மூடு, குடி கரைகளை இழுத்து மூடு. காமராசர் படிக்க சொன்னார், திராவிட அரசு குடிக்க சொல்கிறது. காவல்துறையை, காவல்துறையை, குற்றவாளிகளுக்கு துணை போகாதே. நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. சமூக உறுதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. சாராய கடையை திறப்பதன் மூலம் தமிழர் குடிகளை கெடுக்காதே, தமிழ் குடிகாரனாக்காதே. விடியா அரசே, விடியா அரசே, சமூக அநீதி ஸ்டாலின் அரசே, நீட்டை நீக்குவதால் சொன்னாயே என்னவானது, நீட் தேர்வு நீக்கம் என்னவானது. தமிழர்களின் மருத்துவ கனவை சிதைக்கும் நீட்டை தடுத்திடு. ஸ்டாலின் அரசு நீக்காது, நீட்டை நீக்காது. ஆசிச மோடி அரசு நீக்காது, நீட்டை நீக்காது. நாம் தமிழர் நீக்குவோம், நாம் தமிழர் அதிகாரத்திற்கு சென்றால் நீட்டை நீக்குவோம். சமூக நீதியை காப்போம், ஒன்று படுங்கள். ஆசிச மோடிக்கு எதிராக, திராவிட கட்சிகளுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியில் ஒன்றுபடுங்கள். உண்மை தமிழர் அதிகாரத்தை தமிழ்நாட்டில் படைத்திடுவோம். ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், நாம் தமிழர் கட்சியின் மின் கட்டண உயர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். படுகொலைக்கு எதிராக நாம் தமிழரின் ஆர்ப்பாட்டம். சீமான் தம்பிகளின் ஆர்ப்பாட்டம். பிரபாகரன் தம்பிகளின் ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாமே தமிழர். எதை
ஒன்றையும் மறப்பது மக்களின் இயல்பு. அதை நினைவுபடுத்த வேண்டியது போராளிகளின் கடமை என்கிறார் வீர தமிழச்சி மரத்தி செங்கொடி. எம்மின மக்கள் வரலாற்றில் வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் மறந்து போனீர்கள். எனவே அதை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியது சீமான் தம்பிகள், பிரபாகரன் பிள்ளைகள் எங்கள் கடமை என்பதாலேயே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை உங்கள் முன் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். அறிவார்ந்த பெருமக்களே, நமது முன்னத்தியர்கள் அரசியல் என்றால் என்ன என்பதை கண்டுணர்ந்து சொல்லிவிட்டு சென்றுள்ளார்கள். அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்காக செய்யப்படுகிற சேவை என்கிறார்கள். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரம் செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது அவர்களுக்காக ஆற்றப்படுகிற சேவை என்கிறார்கள். அரசியல் என்கிற எண்ணம் இல்லாத ஒருவனை மனிதனாக கூட மதிப்பிட முடியாது என்கிறார்கள். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறார்கள். நீங்கள் அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் ஒருபோதும் உங்களை விட்டு விலகி நிற்காது என்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் விலகி நின்றால் யாரை வெறுக்கிறீர்களோ அருவருக்கிறீர்களோ அவர்களின் ஆட்சியின் கீழேயே நீங்கள் வாழ நேரிடும் என்கிறார்கள். அறிவார்ந்த பெருமக்களே, இன்றைய நிலையில் தமிழ்நாட்டில் அரசியல் என்பது என்னவாக இருக்கிறது என்பதை நீங்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். எண்ணற்ற படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சிறியவர் பெரியவர் வேதம் இல்லாமல் போதை பழக்கம் தலைவிரித்தாடுகிறது. அன்றாடம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வாதார பிரச்சனைக்கு என தீர்வு கிடைக்கப்பெறாமல் இருக்குது. எந்த துறையை எடுத்தாலும் போராட்டம் போராட்டம் போராட்டம். ஆசிரியர் பெருமக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், மருத்துவ செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், போக்குவரத்து துறையை சேர்ந்த ஓட்டுநர் பெருமக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு எங்கும் போராட்டம் போராட்டம் என்று இருந்தால் மக்கள் எப்போது நிம்மதியாக வாழ்வது என்ற கேள்வி எழும்புகிறது. இந்த நிலையில் இந்த நம் நிலத்தில் சட்ட ஒழுங்கு எப்படிப்பட்ட சீர்கேட்டில் சிக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். கடந்த 2 ஆண்டுகளில் பெருமக்களே 1000க்கும் மேற்பட்ட படுகொலைகள், மதுரையில் 10க்கும் மேற்பட்ட படுகொலைகள் கடந்த ஒரு வாரத்தில் நிகழ்ந்ததா சொல்லப்படுது. எங்க போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடு? பள்ளிக்கூட மாணவர்கள் கையிலே புத்தகம் இருக்க வேண்டிய கைகளில் கஞ்சா பொட்டலங்கள் இருக்குது, தடையில்லாமல் விற்பனையாகுது. சாராய கடைகள், ஒரு தெருவில் 3 சாராய கடைகள் இருந்தால் ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு. எங்க போகுது தமிழ்நாடு? பெரியவர் சிறியவர் பேதம் இல்லாமல் அத்தனை பேரும் கஞ்சா புகைக்கிறான், சாராயம் குடிக்கிறான். பற்றாக்குறைக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம். அறிவார்ந்த பெருமக்களே, மக்கள் சாராயம் காய்ச்சி குடித்தால் அது கள்ளச்சாராயம், அரசே சாராயம் காய்ச்சி விட்டால் அது டாஸ்மாக் சாராயம் என்றால் என்ன? அதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? அரசு சாராயம் விற்கலாம், அதை குடித்து மெதுவாக சாகலாம். மக்கள் சாராயம் காய்ச்சி உடனே சாகலாம். அப்படி சாகுபவர்கள் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு என்றால் என்ன மாதிரியான அரசு இது? தமிழ்நாட்டில் எத்தனை படுகொலைகள் நடந்தே கொண்டிருக்குது. சென்னையில ஆம்ஸ்ட்ராங், மதுரையில நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பாலசுப்ரமணியம், எத்தனை துயர துன்பங்களை இந்த நிலம் தூக்கி சுமந்து கொண்டிருக்குது. கன்னியாகுமரியில் மணலை வெட்டி கொண்டு போகிறார்கள், என் கனிம வளத்தை நான் காக்க வேண்டும் என்று போராடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சேவியர் குமார் படுகொலை செய்யப்பட்டார். நாங்கள் இதே போல கண்டன ஆர்ப்பாட்டம் நிகழ்த்தினோம். மரக்காணத்திலே கள்ளச்சாராயம் பருகி பல பேர் மரணித்தார்கள். அன்றைக்கு இன்றைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்று பேசினார். அவர் ஆட்சிக்கு பிறகு அவர் சொன்னதற்கு பிறகுதான் கள்ளக்குறிச்சியிலே 69 பேர் கள்ளச்சாராயம் அருந்தி மரணித்தார்கள். அவரின் இரும்பு கரம் எங்கே போனது? அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விற்றது திமுகவை சேர்ந்த ஒரு நபர் தான். இதுல கொடுமை என்னன்னா, கள்ளச்சாராயத்தை விற்றது மட்டும் அல்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள் 10 லட்சம் என்றதும் விற்றவனே படுத்துக்கொண்டு 10 லட்சம் வாங்கிய கேலி கூத்தும் இந்த நாட்டில் நடந்துச்சு. இந்த கேடுகட்ட நிலைமையிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை மீட்க காக்க உங்கள் பிள்ளைகள் நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளணும். அடக்குமுறை ஒடுக்குமுறையை போராடாமல், அதை எதிர்த்து போராடாமல், கேள்வி எழுப்பாமல் தொடர்ச்சியாக சகித்துக் கொண்டே இருந்தால் ஒரு நாள் அடிமையாகி போவீர்கள் மக்களே. அப்படி அடிமையாகி போன கூட்டத்தில் இன்னொரு அடிமையாக நாங்கள் விருப்பப்படாமல் தான் தலைவன் பிரபாகரன் வழியில், அண்ணன் சீமான் வழியில் நாம் தமிழர் கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவார்ந்த பெருமக்கள்
புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இனத்தின் மீது, இந்த மக்களின் மீது, இந்த நிலத்தின் மீது எண்ணற்ற துயர துன்பங்கள், கொடுமைகள் திணிக்கப்படுகிறது. எதிர்த்து கேள்வி கேட்க, போராட நாம் தமிழர் கட்சியை விட்டால் இந்த நிலத்தில் யாருக்கு துப்பும் தெம்பும் திராணியும் இருக்கு? எந்த கொள்கை கூட்டணி என்று பேசிக் கொண்டிருந்தார்களோ அவர்களே பேச முடியல. முரண்பட்ட கூட்டணியை வைத்துக் கொண்டு திமுகவை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகள் கூட திமுகவுக்கு எதிராக, திமுகவுக்கு ஆதரவாக பேச முடியல. எதிர்நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை வருது. ஏன்? இவர்களின் ஆட்சியின் லட்சணம் அது. ஆட்சியின் லட்சணம் கள்ளச்சாராய போதை, கஞ்சா போதை, திரைப்பிரபலங்கள் பயன்படுத்துற இன்னும் புதுவிதமான போதை என்று போதை மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. சின்ன சின்ன பசங்க எல்லாம் படிக்க IAS IPS என்று படிக்க போகாமல் அறுவாள் எடுத்து கூலிப்படையா மாதிரி வெட்டி கொண்டுகிட்டு இருக்கிறான். அவனையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசிற்கு இருக்கு. அவனையும் திருத்தி வழிநடத்த வேண்டிய பொறுப்பு இந்த அரசிற்கு இருக்குது. ஆனால் நடக்குதா என்றால் இல்ல. ஏன்? இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளையடித்து பணம் சேர்க்க வேண்டும் என்பதுதான் நோக்கமே ஒழிய இந்த மக்கள் நிம்மதியாக சரியாக வாழ வேண்டும் என்கிற நோக்கம் கிடையாது. கிடையாது. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ஆட்சி செய்த இந்த அரை நூற்றாண்டு கால ஆட்சியில் என்ன மாற்றம் நிகழ்ந்தது? நீங்கள் எப்படி சகித்துக் கொண்டே இருக்கிறீங்க? மின் கட்டண உயர்வு கடந்த 2 ஆண்டுகள் 3 தடவை உயர்த்தப்பட்டுச்சு. உங்களால எப்படி நிம்மதியா சகித்துக் கொண்டு வாழ முடியுது? சிறு குறு வியாபாரிகள் அழிஞ்சிருவான். மின் கட்டண உயர்வு, ஒரு வீட்டுக்கு 5000 6000 மின் கட்டண ரசீது கொடுக்கிறாங்கன்னா அவன் எப்படி கட்டுவான்? ஒரு அலகு மின்சாரம் இவ்வளவு என்று இருந்த போது அதை 3 மடங்காக உயர்த்தி அவர்களின் மீது பாரத்தை சுமத்துகிற இந்த அரசு இடைத்தேர்தல் வந்தால் மட்டும் அங்கே இருக்கிற மக்களை ஆட்டு மந்தைகளாக கூட்டி கொண்டு போய் 500 கோடி 1000 கோடி என்று பணத்தை வாரி இறைக்கிறது. அது எப்படி? அது எப்படி? உங்களிடம் ஒரே ஒரு நாள் 500 ரூபாய் லஞ்சம் கொடுத்து விட்டு 5 ஆண்டு காலம் அவன் கொள்ளையடிக்கிறான் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்க. ஆப்பிரிக்க கவிதை ஒன்று இருக்கிறது பெருமக்களே. தோழனே, உனக்கு வீசி எறியப்பட்ட எலும்பு துண்டு உன் முதுகின் விழா எலும்பிலிருந்து உருவப்பட்டது என்பதை நினைவில் கொள் என்று. அருமை பெருமக்களே, உங்களுக்கு வாக்குக்கு காசு கொடுப்பது என்பது உங்கள் சுருக்கு பையில இருந்து கலவரப்பட்டது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளணும். எப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு நிலமாக மாற்றி நிறுத்திட்டார். அருகில் உள்ள கேரளாவில் வாக்குக்கு பணம் கொடுக்க போனவர்களை விளக்கமாற்றால் அடித்தார்கள். இங்க பணம் கொடுக்க ஏண்டா வரவன் வழக்கமாக்கிட்டு கொண்டு அடிக்கிறான். எப்பேற்பட்ட கேடுகட்ட நிலையிற்கு தமிழர்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள் என்று அறிவார்ந்த பெருமக்கள் நீங்க தான் சிந்திச்சுக்கணும். அபிமானம், கட்சி தலைவர்கள் மீது, கட்சியின் மீது அபிமானம் கொண்டு அவர்கள் செய்யும் தவறுக்கெல்லாம் துணையாயிருப்பது கேடுகட்டத்தனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். எப்பேற்பட்ட தவறு செய்தாலும் பரவாயில்லை, அவர்களோடு தான் நாங்கள் நிற்போம். நாங்கள் பரம்பரையாக திமுக தான், பரம்பரையாக அதிமுக தான் என்று பெருமை பேசுவதில் ஒன்றுமில்லை பெருமக்களே. அவர்கள் இந்த மண்ணிற்கும் நிலத்திற்கும் மக்களுக்கும் என்ன செய்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்கணும். திமுக எதிர்கட்சியாக இருந்த போது இதே ஐயா ஸ்டாலின் அவர்களும் திமுக காரர்களும் பதாகையை பிடித்துக் கொண்டிருந்தார்களா இல்லையா? ஷாக் அடிப்பது மின்சாரமா மின் கட்டணமா என்று பேசினார்களா இல்லையா? நீட்டை விலக்கு கொண்டு வருவோம் என்று பேசினார்களா இல்லையா? ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு அவர்கள் எதையெல்லாம் எதிர்த்தார்களோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அண்ணன் தான் சொல்வாரு, திமுகவை எப்போதும் எதிர்கட்சியாகவே வச்சிருக்கணும். ஏன்? அப்பதான் தமிழர்களுக்காக போராடணுங்கிற எண்ணம் அவனுக்கு வரும் அப்படின்னு. அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் தமிழர்கள் போராட வேண்டும், அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தால் தமிழர்களுக்காக அவர்கள் போராடுவார்கள். நீங்கள் பெருமை பேசுவதில் எந்த பயனும் இல்லை. திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், பாஜகவாக இருக்கலாம். ஆனால் பெருமக்களே, அவர்களால் இந்த நிலத்திற்கு என்ன பயன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இருக்க வேண்டும், களப்பணியும் செய்ய வேண்டும். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் களத்திலே வந்து நிற்கிறோம் என்றால் அடிபட்டு வேதனைப்பட்டு இந்த இனத்திற்கு இப்படிப்பட்ட எங்கள் இனத்தின் வரலாற்றை புரிந்து கொண்டு நாங்கள் இந்த நிலத்திலே அரசியல் செய்ய வந்திருக்கிறோம். நாங்க ஒண்ணும் சின்ன பிள்ளைகள் கிடையாது. எங்களுக்கான வரலாறு என்பது என்ன என்பது தெரியும். இங்க இந்த கருணாநிதியை பார்த்து விட்டு வரலாறு பேசி கருணாநிதியின் வரலாறு எங்கள் வரலாறு என்று திமுகவில் இருந்து வந்த பிள்ளைகள் அல்ல. எம்ஜிஆரின் வரலாறு எங்கள் வரலாறு, ஜெயலலிதாவின் வரலாறு எங்கள் வரலாறு என்று அதிமுகவில் இருந்த பிள்ளைகள் இல்ல. எங்கள் இனத்தின் வரலாறு, எங்கள் தேசிய தலைவர் பிரபாகரனின் வரலாறு என்று படித்துவிட்டு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளாக வந்து நிற்கிறோம். எங்கள் இனத்தின் வரலாறை படிச்சிருக்கிறோம். நாங்கள் எப்பேற்பட்ட பேரினத்தின் மக்கள்,
என்பது புறப்படும். மரத்தில் கூட அறத்தை போதித்த ஒரு தேசிய இனத்தின் மக்கள் அறம் இழந்து அடிமைகளாக வாழக்கூடிய கொடும் துயரம். இந்த துயரிலிருந்து என் மக்களை மீட்க வேண்டும், காக்க வேண்டும், இந்த அதிகாரத்தை தமிழர் அதிகாரமாக மாற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு உங்கள் பிள்ளைகள் வந்து நிற்கிறோம். எங்களை உதாசீனப்படுத்துவது என்பது பெருமக்களே உங்களுக்கு நீங்களே தீங்கு நேர்ந்து கொள்வது போல, தீங்கு செய்து கொள்வது போல எங்களை நீங்கள் உதாசீனம் செய்வது. பெரும்பான்மையான இந்த நிலத்தில் நடக்கிற அத்தனை திருட்டுகளுக்கும் அத்தனை கொள்ளைகளுக்கும் காரணம் திமுக. நீங்கள் இந்த உலகில் நடக்கிற அத்தனை துயர துன்பங்களுக்கும் வேர்தோடி பயணித்தால் அங்கே அமெரிக்கா என்ற நாடு இருக்கும். அதுவே தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற அத்தனை துயர துன்பங்களுக்கும் நீங்கள் வேர்தேடி பயணித்தால் அங்கே கருணாநிதியின் குடும்பமும் இருக்கும். அப்பேற்பட்ட துரோகங்களை தமிழ்நாட்டுக்கும் தமிழர் மக்கள் தமிழர் இனத்துக்கும் செய்துவிட்டு போயிருக்கிறாரு. எங்களுக்கு ஒண்ணு நேர்த்தி கடன் பட்டு வரல. எங்கள் குடும்பமும் திமுக குடும்பம் தான். அதுல இருந்து ஒரு பிள்ளையா வந்தவன் தான் நானு. நாங்க நேர்த்தி கடன் போட்டு வரல. கருணாநிதியை எதிர்க்கணும், கருணாநிதியை வசைபாடணும் என்று. அவர் இந்த இனத்திற்கு என்ன செய்தாரோ அதை எடுத்து பேசுறோம், அந்த வரலாற்றை பேசுறோம். அது உங்களுக்கு வலிக்குது என்றால் அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் இந்த இனத்திற்கு செய்த அத்தனை துரோகங்களையும் தொடர்ச்சியாக தோலிருத்துக் கொண்டே இருப்போம். இந்த நிலத்தில் மணற்கொள்ள, மலை கொள்ள, கனிமவள கொள்ளை என்ற அத்தனை கொள்ளைகளையும் நடத்த அரங்கேற்றி அதிலே கொள்ளையடிக்க ஆரம்பித்தது திமுக. அதை பின்பற்றியது அதிமுக. அவங்களுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? அந்த ஆட்சியிலையும் திருட்டு, இந்த ஆட்சியிலையும் திருட்டு, அந்த ஆட்சியிலையும் இருட்டு, இந்த ஆட்சியிலையும் இருட்டு, அந்த ஆட்சியிலையும் படுகொலை, இந்த ஆட்சியிலையும் படுகொலை. இவங்களுக்குள்ள என்ன வேறுபாடு இருக்கு? இவர்களின் நோக்கம் இந்த மண்ணை ஆட்சி அதிகாரம் செலுத்தி ஆண்டு பணக்கொள்ளை வளக்கொலை என்று கொள்ளையடிப்பதுதானே ஒழிய இந்த மக்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும், இந்த மக்களை உயர்த்த வேண்டும், வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்கிற நோக்கம் கிஞ்சத்தும் இல்லை. இந்த நிலைமையில் இருக்கிற தமிழ்நாட்டில் தான் சட்டம் ஒழுங்கு காவல்துறையை கையில வைத்திருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்ட ஒழுங்கு சீர்கட்டை பற்றி பேச முடியல. எத்தனை துயரம், எத்தனை படுகொலை, சாமானியர்கள் பதற்ற குற்றச்சமூகமாக மாற்றி நிறுத்தி இருக்கிறார். குற்றச்சமூகமாக ஒரு பதற்றம் நிறைந்த மாநிலமாக மாறி நிற்கிறது தமிழ்நாடு. சென்னையில பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்படுறாரு. இங்க நாம் தமிழர் கட்சி பாலசுப்ரமணியம் வெட்டி கொல்லப்படுறாரு. எண்ணற்ற கொலைகள் தமிழ்நாடு எங்கும் 1000க்கு மேலாக படுகொலைகள் நடந்தேறி கொண்டிருக்குது. இதை பற்றி பேச, இதற்கான நடவடிக்கை எடுக்க திமுக என்ன செய்திருக்குது? காவல்துறையை முடுக்கி விட்டார்களா? இல்ல. அப்ப இந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மக்களை மேலும் மேலும் துயருக்குள் தள்ளுகிறதை ஒழிய இவர்களால் எந்த நன்மையும் விளையாது. அறிவார்ந்த பெருமக்களே, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இந்த மண்ணை மக்களையும் நேசிக்கிற ஒரு ஆற்றலாக, தமிழ் தேசிய ஆற்றலாக நாம் தமிழர் கட்சியை வளர்த்துக் கொண்டு வர்றோம். அதற்கு நீங்கள் உறுதுணையாக நின்றாக வேண்டும். அது உங்கள் வரலாற்று கடமை. வரலாற்றில் நாம் தமிழர் கட்சி ஜெயிக்குமா? நாம் தமிழர் கட்சி காசு கொடுக்கறது இல்ல, நாம் தமிழர் கட்சி ஜாதி பார்த்து சீட்டு கொடுக்கறது இல்ல, நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கிறது இல்ல, எப்படி ஜெயிக்கும்? இப்படி ஒரு விமர்சனம். அறிவார்ந்த பெருமக்களே, நீங்கள் வரலாற்றை புரட்டி பாருங்கள். எண்ணற்ற செய்திகள் இந்த இனத்திற்காகவும் நிலத்திற்காகவும் கொட்டி கிடக்கு. 2ஆம் உலகப் போர், முதல் உலகப் போரில் வெறும் கடிதம் எடுத்து கொண்டு போய் கொடுக்க பணியை செய்த ஹிட்லர் என்பவன் தான் 2ஆம் உலகப் போரை முன்னின்று நடத்தினான் என்பதுதான் வரலாறு. யாரும் தெரியாது. அன்னைக்கு ஹிட்லர்ங்கிற ஒருத்தன் 2ஆம் உலகப் போரை தலைமையேற்று நடத்துவான் என்று அன்னைக்கு இருந்த எவனுக்கும் தெரியாது. மேற்படிப்புக்காக தொடர் வண்டியிலே சென்று கொண்டிருந்த போது சக பயணியை வெள்ளையன் ஒருவன் அவமானப்படுத்துறான். அதை தட்டி கேட்கிறார். தட்டி கேட்டதற்காக வாயிலே உதை வாங்கி பற்களை இழந்தவர் தான் அண்ணல் காந்தி. அறிவார்ந்த பெருமக்களை உங்களால் நம்ப முடிகிறதா? அதே காந்தி தான் பின்னாளில் இந்திய ஒன்றியத்திற்கே தேச தந்தையாக மகாத்மாவாக வருவார் என்று அன்னைக்கு இருந்த எவனுக்கும் தெரியாது. அகிம்சையை பேராயுதம், அறவழியிலேயே போராட வேண்டும் என்று போதித்துக் கொண்டிருந்த காந்தி உடனேயே பயணித்தவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் பெருமக்களே பின்னாளில் இந்திய ஒன்றியத்திற்கே ராணுவம் INA-வை நிறுவுவார் என்று அன்னைக்கு இருந்த எவனுக்கும் தெரியாது.
14 வயதில் தன் இன விடுதலை நெருப்பை நெஞ்சிலே சுமந்து கொண்டு காட்டுக்குள்ளே போனான் ஒரு சிறுவன், ஒற்றை துப்பாக்கியோடு. அறிவார்ந்த பெருமக்களை உங்களால் நம்ப முடிகிறதா? அந்த சிறுவன் தான் பின்னாளில் 16 படை கட்டி தமிழ் தேசிய இனத்திற்கான விடுதலையை போராடுவான் என்ற எங்கள் தேசிய தலைவராக வருவான் என்று அன்னைக்கு இருந்த எவனுக்கும் தெரியாது. வரலாறு மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் சுவாரஸ்யங்களையும் ஒழித்து வச்சிருக்கிறது. இன்னைக்கு தெருவிலே நின்று போராடி கொண்டிருக்கிற இந்த நாம் தமிழர் கட்சி காலச்சக்கரம் சுழலும் போது மேலே இருக்கிற திமுக கீழே வரும், கீழே இருக்கிற நாம் தமிழர் கட்சி மேலே போகும், ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும். ஒரு நாள் சீமான் கட்சி ஆரம்பிச்ச போது இது சின்ன பையன் சினிமாக்காரன்னு பேசினா, இவங்களால வேட்பாளர் போட முடியுமான்னு கேட்டா, வேட்பாளர் போட்டோம். இவங்களால ஓட்டு வாங்க முடியுமான்னு 35 லட்சம் ஓட்டு வாங்கணும். இன்னைக்கு சீமான் ஒரு ஆளா என்று கேட்ட திமுகவினர் தான் பெருமக்களே சீமானை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் செய்கிற அளவுக்கு வந்து நிற்கிறார். இது எவ்வேற்பட்ட வரலாற்று புரட்சி! சினிமா எடுக்க சென்றவர் தான் பெருமக்களே சீமான், சினிமா எடுக்க சென்றவர். உங்களால் நம்ப முடிகிறதா? 2009 ஈழத்திலே நடந்த இனப்படுகொலையின் பயனாக அந்த வழியில் இருந்து பிரசவிக்கப்பட்ட சீமான் உலக தமிழர்களின் அரசியல் தலைவனாக உருவெடுத்தான். அப்படி சீமான் வருவான் என்று அன்னைக்கு உடன் இருந்த சுபவிக்கும் தெரியாது, அன்னைக்கு இருந்த திருமாவளவன் அண்ணனுக்கும் தெரியாது, ஐயா ராமதாசுக்கும் தெரியாது. ஆனா வரலாற்றுக்கு தெரிஞ்சிருக்கு, சீமான் ஒருத்தன் பின்னாடி வருவான், வந்து உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களை ஒன்றிணைப்பான், நாம் தமிழர் என்கிற பேரியக்கத்தை உருவாக்குவான் என்று தெரிஞ்சிருக்கு. இந்த நிலையில்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த அரசியல் அதிகாரத்தை வேண்டி உங்களிடத்துல வந்து நிற்கிறோம். இந்த அதிகாரம் என்பது காசுக்கு விற்க முடியாது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் வலிமை மிக்க ஆயுதத்தை வெறும் ரொட்டி துண்டுகளுக்காக வீசி எறிவீர்களா என்று. அப்பேற்பட்ட நிலையில் தான் இருக்கு. இங்க சாதா திருடன் பெரிய திருடன், இந்த 2 திருடன் தான் இருக்கிறான். 2 பேருக்குள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? பெரிய திருடன் நம்ம கிட்ட இருக்கிற நேரத்தை பிடுங்குவான், நம்ம கிட்ட இருக்கிற கல்வியை பிடுங்குவான், நம்ம கிட்ட இருக்கிற சொத்தை பிடுங்குவான். சின்ன திருடன் நம்ம கிட்ட இருக்கிற பணப்பைய பிடுங்குவான், அதை குறி வைப்பான். ஆனா இது 2க்கும் வித்தியாசம் இருக்கு. பெரிய திருடன் நம்மளை கவனிச்சு நம்ம கிட்ட இருந்து திருடுவான், சின்ன திருடன் நம்ம கிட்ட இருந்து பிடுங்கினதை பெரிய திருடர்கள்ட்ட நாம விட்டு கொடுப்போம். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நிலையில் தான் இந்த அரசியல்வாதிகள் இந்த பெரிய திருடர்களிடத்திலே நாம் 500, 1000 வாங்கி கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிந்து கொள்ளணும். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது அறிவார்ந்த பெருமக்களே, நாம் தமிழர் கட்சியில் இருந்த நிர்வாகி பாரதபுரியம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதற்காக மட்டுமல்ல, பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதற்காக மட்டுமல்ல, இங்கே சாமானியராக உழவி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நிம்மதியாக வாழ இந்த பூமி இருக்க வேண்டும். இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்களும் உடனடியாக கவனித்து இதை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம். ஆகவே அறிவார்ந்த பெருமக்களே, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உங்களிடத்திலே முன்வைக்கிற கோரிக்கை, நீங்கள் உங்கள் அரசியல் அதிகாரத்தை தெளிவாகவும் நேர்மையாகவும் கையில் எடுங்கள். வெறும் 500, 1000ற்காக வாக்குகளை விற்று உங்கள் வரும் தலைமுறையையே அவர்களிடத்திலே அடிமையாக்கி விடாதீர்கள். இந்த படுகொலை சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கும் மின்கட்டண உயர்வையும் தமிழ்நாடு அரசை கண்டித்து நாம் தமிழர் கட்சி நடத்துகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமான ஆர்ப்பாட்டமாக மாறி இருக்கிறது. உங்கள் ஆதரவை நாம் தமிழர் கட்சிக்கு தாருங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.